அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கே ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அண்ணன் ட்ரம்ப் இவர் வந்து சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்க போகின்றார் அப்படின்னு. எப்படி நெருக்கடி அப்படின்னா டாரிஃபார் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. ரெண்டு பக்கத்துலையும் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரேர் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்கள வந்து நாங்கள் இந்த டாரிஃப் அது இது 250 300 அப்படின்னு போனாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த நெருக்கடி எப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா சண்டை இதை நிறுத்துவதன் மூலமாக சீனாவை ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். என்ன சார், அவங்க சண்டையை நிறுத்துறதுக்கும் சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். இங்கே அடித்தா பக்கத்தில் கூட இல்லை, எங்கேயோ தூரத்தில் வரைக்கும். அதைத்தான் இப்போ ட்ரம்ப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். இந்த 28 அம்ச அமைதி திட்டம் இது என்னவோ நேற்றுக்கு முந்தா நேற்று ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி இவங்க ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சா அது ரொம்ப காமெடி நண்பர்களே. இதெல்லாம் வந்து அலாஸ்காவில் அவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அண்ணன் ட்ரம்ப் இருக்கார்ல, கைதேர்ந்த நடிகர். ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இப்படித்தான் நடந்துக்கணும். இதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாடி உருவான திட்டம். அண்ட் மோஸ்ட்லி ரஷ்யா கேட்டது எல்லாத்தையுமே அதில் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் அந்த ரஷ்யாவோட பணத்தை எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது மட்டும்தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது நாள் வரைக்கும் திடீர்னு வந்து அமைதியின் அலாஸ்காவில் போய் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியன் ஏதோ சொல்கிறாங்க, ஜெலன்ஸ்கி ஏதோ சொல்கிறாரு. உடனே கொஞ்சம் கோவமாயிட்டு, கோவம் வர மாதிரி நடிச்சுக்கின்னு, நான் பாருங்க நிறைய சாங்ஷன்ஸ் போட போகிறேன், ரஷ்யா அவங்களை என்ன பண்ண போகிறோம் பார் அப்படி இப்படின்னாரு. இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறதுங்களும் நம்பிடுச்சுங்க. பார்த்தீங்களா, ட்ரம்ப் நம்ம சொன்னபடியெல்லாம் கேட்பார். என்ன அவர்கிட்ட போயிட்டு டேடி டேடின்னு சொல்லணும், பின்னாடி நின்று கை தட்டணும், தட்டா முகாம்போ குஷி ஆகிட்டு நாம் என்ன சொன்னாலும் செய்வார், எதுவும் யோசிக்க மாட்டார் அப்படின்னு யோசிக்காமல் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ். இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கின்றார்கள். சரி, இந்த சண்டை நிறுத்தத்துக்கும் சீனாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னா, ரொம்ப அட்டகாசமான ஒரு லிங்க். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், வெனிசுவேலா ஆப்கானிஸ்தான் இது ரெண்டுத்து மேலே அண்ணன் ட்ரம்ப் கண்டு வச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ வேற திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, வெனிசுவேலா அது பக்கத்தில் வந்து நோ ஃப்ளை ஜோன், யாரும் அந்த பக்கம் போவாதீங்க அப்படின்னு இருக்காரு. தட் மீன்ஸ் எந்த நேரத்தில் ஒன்றா நாங்கள் வந்து அவங்களை தாக்குவோம், நாங்கள் பாட்டுக்கு ஏதாவது மிசைல் அனுப்பும்போது நீங்கள் ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் குறுக்கில் வந்து ஏதாவது ஆகி போச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்றது தான். இப்போ வந்து அந்த மதுரோ நீ ஊரை விட்டே கிளம்பு அப்படின்லாம் வேற எச்சரிக்கை கொடுத்துருக்கார் ட்ரம்ப். சரி, வெனிசுவேலா. அடுத்தது ஆப்கானிஸ்தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கார்டு 2 பேரை வந்து ஒரு ஷூட் அவுட் இன்சிடெண்ட்டில் ஆப்கானிஸ்தான்லேருந்து அங்கே அசைலம் வாங்கிட்டு போன ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டு இருக்காருங்க. அவரையும் திருப்பி சுட்டுருக்காங்க. அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார். பொய்ச்சிட்டாரா என்ன அப்படின்றது தெரியல. பட் தட் இஸ் இம்மெட்டீரியல். இவர் ஆரம்பிச்சிட்டார் பைடன் பீரியடில் வந்து. அஃப்கோர்ஸ் அந்த சுட்டவர் அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து அமெரிக்கன் ஃபோர்ஸஸோடு சேர்ந்து பணியாற்றியவர். இப்போ ஆப்கான்லேருந்து அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வெளில வந்துடுது அப்படின் போது, தாலிபான் ஆட்சிக்கு வருதுன்னு போது இவரெல்லாம் கட்டம் கட்டிடுவாங்க. ஸோ அதனால் அவர் இங்கே அடைக்கலம் தேடி வந்தார்ன்றாங்க. பட் ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்கிறாங்களா, இது பாருங்கள், இந்த மாதிரி ஏராளமான பேர் வந்துக்கிறாங்க, அதெல்லாம் வெரிஃபை பண்ணவே இல்லை, நிஜமாகவே இவங்க வந்து சண்டை போட்டாங்களா இல்லை சும்மா கண்டமெல்லாம் உள்ளே வந்துடுறானா அப்படின்றத பற்றி வெரிஃபை பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு அள்ளி விட்டாங்க, அசேலம் வாங்க வாங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் இப்போ வெரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமெரிக்கன் அப்படின்னாலும் நாங்கள் வந்து அதுக்கு பல கோடி செலவழிச்சு, பல்லாயிரம் கோடி செலவழிச்சு குண்டு போடுவோம் அப்படின்றவங்க. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு மேபி இந்த மாதிரி இவருக்கு பின்னாடி இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஆப்கானிஸ்தானில் ஓஞ்சின்னுக்கிறாங்க, அவங்கள நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு 10ஆம் பொதுவில் ஒரு த்ரெட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுயா, இங்கே இருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, அந்த நேஷனல் கார்ட்ஸை சுட்டார் இல்லையா ஆப்கானிஸ்தான்லேருந்து போனவர், அவர் அமெரிக்காவில் தான் அவரை வந்து மூளைச்சலவை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் உசுப்பேற்றி விட்டுருக்காங்க அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் வந்து அவன் பின்னாடி இருக்கவங்களாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு தாலிபான் சொல்லுவாங்க. அப்படி யாருன்னே தெரியலங்க, யாருங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அப்படின்வாங்க. இதை காரணமாக வச்சு ஆப்கானிஸ்தான் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு அண்ணன் தயாராக தான் இருக்கார். வெனிசுவேலாவில் ஏற்கனவே காரணம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அவர் வந்து இந்த மருந்தெல்லாம் அங்கேருந்து உற்பத்தி பண்ணி அந்த கார்டல் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அதனால் எங்கள் நாட்டு மக்கள்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அப்படின்றாங்க. இந்த போட்டில் இவங்கெல்லாம் வந்து மருந்து கடத்துகிறாங்க அப்படின்ற சஸ்பெஷன் பேரில் சுட்டு தள்ளியிருக்காங்க அமெரிக்கன் நேவி. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த போட்டில் நிஜமாகவே வந்து கடத்தினாங்களா அப்படின்றதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. நான் சொல்கிறேன் அவ்வளோதான், அதில் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி, இப்படி தான் சொல்வார் ட்ரம்ப்.
சரி, இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வார், ஆப்கானிஸ்தான், வெனிசுவேலா, இது மூணுத்துக்கும் சீனாவுக்கும் இருக்க லிங்கை பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நின்றுது அப்படின்னு சொன்னால் அது யூரோப்பியன் யூனியன் ஏற்றுக்கல அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதும் கிடையாது. எப்படியாவது இந்த கிறிஸ்மஸ் அமைதியான கிறிஸ்மஸாக நடக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அமெரிக்காவில் மிட் டர்ம் எலெக்ஷனில் இதை காமிச்சிக்கலாம், பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய விஷயம் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு. ஆனால் ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல யூரோப்பியன் யூனியன் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் கூடவே கூடாது, எங்களோட பேச்சுவார்த்தை இல்லாமல் எங்களை கூப்பிட்டு போய் உட்கார வைக்காமல் நீங்கள் இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் ரஷ்யா அமெரிக்கா உறவுகள் நார்மலைஸ் ஆகிட்டு அமெரிக்கா அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு நம்பர் 1 அவங்க இப்போ டிஸ்கவுண்ட்டில் குத்துனுக்கிறாங்க இல்லையா ஆயில், அந்த டிஸ்கவுண்ட்டு குறைஞ்சிரும். நம்பர் 2 ரஷ்யாவுடைய சப்ளை மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்றதுனால ஆயில் விலை இன்னும் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொல்லலாம் சார் ஓபெக் ப்ளஸ்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவாங்க, ஸோ தட் ஆயில் விலை ஏறாட்டாலும் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு. ஆனால் ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக டிஸ்கவுண்ட்டில் விற்றுனுக்கிறாங்க, இப்போ மார்க்கெட் ரேட்டுக்கு விற்க போகிறாங்க. அண்டு இவ்வளோ நாளாக சண்டை போட்டுனுக்கிறாங்க அப்படின் போது நிறைய செலவாயிருக்கும், அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும்ல. அதனால் அவங்க ப்ரொடக்ஷன் கட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. மார்க்கெட் வில் பி ஃப்ளட்டட் வித் ரஷ்யன் ஆயில். இந்த நேரத்தில் இந்த டாரிஃப் என்னதான் சீனா அமெரிக்கா நடுவில் ஏதோ நடந்து பேச்சப்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு குறைச்சாலுமே இன்னும் அந்த டாரிஃப்ன்றது கொஞ்சம் இருக்குது. அப்போது இவ்வளோ நாளாக சீப்பாக ஆயில் கிடச்சிருந்தது சீனாக்கு, இப்போ அந்த டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னும் போது அவங்களும் மார்க்கெட் ரேட்டில் பே பண்ண வேண்டியிருக்கும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயிலுக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா வெனிசுவேலாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி அங்கேருந்து ஆயிலை சீப்பாக இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு தான் அங்கே ஒரு செக் வச்சுக்கிறார் அண்ணன் ட்ரம்ப். ஏன்னா வெனிசுவேலாவில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிட்டத்தட்ட உலக ஆயில் ரிசர்வில் 20% இருக்குதுங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, அங்கே ப்ரொடக்ஷன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த சண்டை நின்றுருச்சின்னு சொன்னால் அப்போ சைனா என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலி வெனிசுவேலாவில் போயிட்டு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஆயில் எடுத்து அதை நம்ம சீப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கடன் கொடுத்தா மாதிரி ஆச்சு, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு பதிலாக அவங்க கிட்டேருந்து ஆயில் வாங்கினா மாதிரியும் ஆச்சு. இது பாரு உங்ககிட்டேருந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அமெரிக்கா தடை போட்டுக்கிறாங்க, அதனால நாங்கள் தான் வாங்குகிறோம், நீ டிஸ்கவுண்ட்டில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க $3 $5 கொடுத்தா அவங்ககிட்ட $10 $15 டிஸ்கவுண்ட்டில் கூட அவங்க வாங்குவாங்க. அதுக்குத்தான் சரியான ஒரு ஆப்பு அங்கே சொருகுகின்றார் ட்ரம்ப். அடுத்தது ஆப்கானிஸ்தான். சீனா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இப்படி ஒரு ஆக்சிஸ் டெவலப் ஆகக்கூடாது. அண்ட் ஆப்கானிஸ்தானில் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது, அதையெல்லாம் வேற ஆட்டையை போடணும். சீனாவுக்கு அங்கே இடம் கொடுத்துடக்கூடாது. முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் போயிட்டு நீங்கள் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணுற கம்பெனிகளை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா அங்கெல்லாம் யாரும் ஐயோ இதெல்லாம் பொல்யூஷன் உண்டாகுது, காற்று மாசு வருகின்றது, அதனால் இதுக்கு தடை செய்ய வேண்டும், நாங்களெல்லாம் போராடுவோம், யாரும் வாய் திறக்க முடியாது. அண்டு மலைகள் பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரி நிறைய இருக்கின்ற ஒரு நாடு அப்படின்றதுனால அவங்க பாட்டுக்கு எங்கே ஒன்றா ஆரம்பிச்சுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதற்கு சீனாவுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி இன்னும் சில நாடுகளோடு சேர்ந்து அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நாமளே ரிஃபைன் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக பார்த்தா இல்லையா கசகஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாமும் அன்னாட பக்கம் சீனா, ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியாவில் இருக்கின்ற நாடுகள். அப்போது சீனாவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆப்கானிஸ்தானில் ஒரு செக் வைக்கணும். அதைத்தான் பக்ராம் ஏர்பேஸ் வேணும்னு கேட்டார். இப்போ பாகிஸ்தானோட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கின்னு அங்கே ஒரு செக் வச்சு நிற்கிறாரு. சரிங்க, வெனிசுவேலாலேருந்து எண்ணெயை எடுத்து அதை சீனாவுக்கு கொண்டு வருது, இதை தடுத்து நிறுத்திட்டா அது மட்டுமே போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் டாரிஃபா குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஹை அண்ட் சிப்ஸ் அதுக்கான தடைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகின்றது. இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்க சிக்கலே என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேஸில் சீனா ரொம்ப மேலே போய் நிற்குதுங்க. காரணம் என்னென்னா அவங்க பவர் ப்ரொடக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏகமாக ப்ரொடியூஸ் பண்ணினுக்கிறாங்க. அமெரிக்கா இதையெல்லாம் கணக்கிலேயே வச்சுக்கல. ஸோ அப்போ அந்த ஏஐ ரேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு எனார்மஸ் எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காகத்தான் இந்த அணு உலைகள் இது பண்ணணும் அப்படின்னு, அதுக்கான ஃபியூவல் வேணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட போகணும். இப்போவே பார்த்தீங்கன்னா 28க்கு அப்புறம் நாங்கள் வாங்க மாட்டோம், அதுக்குள்ளே நாங்களே இல்லை வேறு எங்கேயாவது சோர்ஸ் பண்ணுற மாதிரி அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாங்க.
அது இப்போ இருக்கின்ற அணு உலைகளுக்கு. இன்னும் நீங்கள் புதுசாக ஒரு 4-5 கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கெல்லாம் எங்கே போய் நிற்பீங்க? அதுக்காகவும் ரஷ்யாவோட ரிலேஷன்ஸை நார்மலைஸ் பண்ண வேண்டும் அமெரிக்காவுக்கு. ஸோ இந்த முறை இந்த சீனாவுக்கு நெருக்கடி அப்படின்றது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து செக் வைக்கிறது. அடுத்தது இந்த முக்கியமான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரிக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் வந்து முக்கியமான 3 நாடுகள் அப்படின்னா ரஷ்யா, இந்தியா, சைனா 3 பேர் தான். ஸோ இந்த பிரிக்ஸ் ஒரு பெரிய த்ரெட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதில் முக்கியமான 3 நாடுகள்னா ரஷ்யா, இந்தியா, சைனா. இதில் வந்து ரஷ்யாவோட மறுபடியும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. இந்தியா ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு வந்து இந்த டாரிஃப் வார் அப்படின்றதுனால பிரிக்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சதுங்க. இந்த பிரிக்ஸ் கரன்சி அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க, பட் இந்தியா அதுக்கு ஒத்துக்கலை, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த 2 நாடுகளும் இனிமேல் எமர்ஜென்சி ஒன்றும் கிடையாது, அது நார்மலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் சீனா மட்டும் இந்த பிரிக்ஸில் இருக்க நாடுகள் கூட வாங்க, நீங்கள் வந்து இனிமேல் எங்கள் கரன்சிலேயே வந்து ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் வந்து டாலரை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீடாலரைசேஷன் அது கொஞ்சம் மந்தமாகிவிடும். இதுவும் ட்ரம்ப்புடைய அடுத்த குறி. ஏன்னா சீனா வந்து கோல்டு பேக்டு கரன்சி அப்படின்னு தங்கத்தை ஏராளமாக வாங்கி குவிச்சுன்னுக்கிறாங்க. எல்லாரோடையும் அந்த யுவானில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆப்பு அப்படின்றது ட்ரம்ப்புக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து சீனாவை பலமுனை தாக்குதலுக்கு கொண்டு வருகின்றார் அண்ணன் ட்ரம்ப். சரிங்க, அப்போ இவ்வளோ நாளாக இந்த சண்டை நடக்கும்போது, ரஷ்யா மீது சாங்ஷன்ஸ் இருக்கும்போது சீனா இந்தியாவோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரஷ்யா என்றைக்குமே இருப்பாங்க. பட் சீனா தான் வந்து இன்றைக்கி ரஷ்யாவோடைய மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர். ஏன்னா நிறைய ஆயில் வாங்குறாங்க, நிறைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாங்க, அவங்களுடைய மிசைல் ப்ரொடக்ஷன்லாம் கண்ணாபின்னான்னு இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னா அதில் சைனாவோட பங்கும் அதில் இருக்குது. அப்படி இருக்குச்சா நாளைக்கு வந்து சைனாவை ஐசோலேட் பண்ணணும், கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் ஏதாவது பண்ணார்னா, சிம்பிளாக சைனாவுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா ரஷ்யா சும்மா இருப்பாங்களா அப்படின்னா சும்மா தான் இருப்பாங்க. இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள்லாம் போட்டாங்க அமெரிக்கா அண்டு யூரோப்பியன் யூனியன். சீனா என்ன பண்ணாங்க? வியாபாரம் பண்ணாங்க, அவ்வளோதானே. சண்டையை நிறுத்தணும், அமைதி வரணும், இதை சொன்னாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அமெரிக்காவை எதிர்த்துக்குன்னு நீங்கள் வந்து ரஷ்யா மேலாம் தடை போடுறீங்க, நாங்கள் வந்து இனிமேல் உங்களோட எந்த கொண்டு கொடுப்பும் வச்சுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லவே இல்லைல்ல. அதே மாதிரி தான் ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க சீனா மேலே இது மாதிரி தடை போடுறதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீனா உங்களுக்காக என்ன பண்ணணும்னா வியாபாரம் பண்ணலாம், என்கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்காங்க, ஆனால் டிஸ்கவுண்ட் கிடையாது. உங்ககிட்டேருந்து ஏதாவது சரக்கு வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அதனால் குவாலிட்டி எங்கே இருக்கோ நாங்கள் அங்கே வாங்கிக்கிறோம். இவ்வளோ தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போது வெனிசுவேலாவுக்கு வருவோம். வெனிசுவேலாவில் சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரஷ்யன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இது வந்து லாங் பேக் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் ரஷ்யா வெனிசுவேலா அப்படின்றது. இந்த சுகோய் 30 MK2 இதெல்லாம் வந்து 2006 அவங்க வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. சமீபத்தில் அமெரிக்கன் நேவி அந்த திரட்டும் போது அங்கே மினிஸ்டர் சொல்கிறாரு, இது பாருங்க எங்களுடைய ஓரஸ்னிக்லாம் நாங்கள் அங்கே கொண்டு போய் வைப்போம், யாரும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னாரு. இவ்வளோ தூரம் வெனிசுவேலாக்காக பரிந்து பேசிட்டு இப்போ திடீர்னு நாளைக்கு அமெரிக்கா குண்டு போட்டால் சும்மா இருப்பாங்களா அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றத பார்க்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த விவேக் படத்தில் வருமே, காக்கி நாடா உனக்கு இது எனக்கு அப்படின்னு, அந்த மாதிரி உக்ரைன் யூரோப் அது உனக்கு, அமெரிக்கா எனக்கு, நான் வந்து சீனாவை கண்டெயின் பண்ண போகிறேன், நீ குறுக்க வராது, வியாபாரம் பண்ணமா பண்ணிக்கோ, ஆனால் அதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. ஸோ ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, ரைட்டு நீங்கள் சண்டை போடுறீங்களா, இதெல்லாம் தப்புங்க, நீங்கள் அனாவசியமாக அடுத்த நாட்டு விஷயங்களையும் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டனம் கொடுப்பாங்க. எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, சரி ஆயுதங்கள் வேணும்னாலும் ஒரு லோக்கி அப்படி சப்ளை பண்ணலாம். என்ன சார் அமெரிக்காவோட நட்புறவுன்னு சொல்லிட்டு வெனிசுவேலாவுக்கு ஆயுதம் கொடுக்கலாமா அப்படின்னா அது முழுசாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கொடுத்தாலும் அதில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. ஏன்னு கேட்குறீங்களா, ஏங்க உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதம் சப்ளை பண்ணிங்கன்னே வந்து புட்டினோட நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அதே மாதிரி புட்டின் வந்து வெனிசுவேலாவுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிவிட்டு ட்ரம்ப் கிட்ட போயிட்டு நம்மளாம் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல மாட்டாரா? ஓ ஆயுதம் என் மேலே குண்டு போடுது அப்போ நாம ஃப்ரெண்டு, ஏன் ஆயுதம் ஓ மேலே குண்டு போடுது அப்பவும் நாம ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதுக்கு இது சரியாக போச்சு. ரெண்டாவது, வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுக்க முழுக்க ரஷ்யாவை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு நாடு கிடையாது. பல நேரங்களில் ஈவன் பைடன் பீரியடில் கூட லாஸ்ட் இதில்
2 நாடுகளுக்கு நடுவே பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், நீங்கள் அது பண்ணுறீங்களா இது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாதியில் வந்து அது சொதப்பிடுச்சுங்க. இன்னைக்கு நேரத்தில் பல வருடங்கள் இந்த மாதிரி வந்த முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ நிஜமாவே நாங்கள் ரஷ்யாவை மட்டும்தான் நம்பி இருக்கோம் சித்தாந்த ரீதியில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்கக்கூடாது. அங்கேயும் நடத்தினாங்க, ஆனால் ஏதோ சரிப்பட்டு வரல, அதனால அது நின்று போச்சு. ஸோ நாளைக்கு ரஷ்யா வந்து ரைட்டுங்க அவங்க சண்டை போடுறாங்க, நாங்கள் கண்டனம் தான் தெரிவிக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா வெனிசுவேலால கேள்வி கேட்க முடியாது. சரி, இதில் சீனா என்ன பண்ணுவாங்க? ரைட்டு, ஏதோ எங்களால் முடிஞ்ச ஆயுதங்களை கொடுக்குறோம், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஆனால் எவ்வளோ ஆயுதங்களை கொடுத்தாலும் சைனீஸ் சப்போர்ட்டோட வெனிசுவேலாவால் அமெரிக்காவை எதிர்த்து நிற்க முடியாது. ஈவன் ரஷ்யா அங்கே களத்தில் இறங்கினாலுமே முழு மூச்சா அவங்க சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் வெனிசுவேலா எதிர்த்து நிற்க முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். என்ன இப்போ சில வந்து ஆன்டிஷிப் மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சுக்கோய் MK2 அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. பட் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல டோமஹாக்கை தான் விடுவாங்க. அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஏர் பேசஸ் இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க. முக்கியமாக அந்த ரேடார் இருக்க இடம் அதெல்லாம். அதை வந்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுங்க. எவ்வளோ ஏர் டிஃபென்ஸை வச்சு எவ்வளோ மிசைல்ஸை நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும்? அப்போது முழுசாக அங்கே ரஷ்யா இறங்காத வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ரஷ்யாவே முழுசாக இறங்கணும் அப்படின்னும் போது சீனா வந்து ஏதோ நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னா அது தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அதுக்காக சீனா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வெனிசுவேலாவில் இறங்குமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. இவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா இந்த பக்கம் சீண்டி விட்டுக்கினே இருக்கிறாங்க ஏற்கனவே ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இவங்கெல்லாம். ஸோ சீனா நிச்சயமாக வெளிப்படையாக ஒரு யுத்தத்தில் அமெரிக்காவோட இந்த நேரத்தில் இறங்காது. அப்போது வெனிசுவேலாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அங்கே மதுரோவை வந்து அடிச்சு துரத்தணும். ஸோ அந்த இடத்துல அமெரிக்கன் கம்பெனிகள் போய் உக்காந்துட்டாங்கன்னு சொன்னால் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை ஒட்டுக்கா ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். அடுத்தது இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது வந்து அங்கே இருக்கின்ற மற்ற நாடுகளுக்கு ஒரு சின்ன த்ரெட். ஏன்னா சவுத் அமெரிக்காவில் இன்னும் நிறைய நாடுகளில் வந்து சீனா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பல நாடுகளில் வந்து இது பயங்கர பொல்யூஷனை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. பட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏழை நாடுகள் ஏதோ வேலை கிடைக்குதா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வந்து சைனாவோட அந்த இதை குறைச்சிக்கணும், எல்லாம் நீங்கள் அமெரிக்கா பக்கம் வாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நாட்டிலையும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு மறைமுகமான மெசேஜ். ஸோ என்டையர் சவுத் அமெரிக்கா அதுலேருந்து வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை காலி பண்ணணும் அப்படின்றது ட்ரம்ப்புடைய அடுத்த குறி. அதை காலி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற சைனீஸ் மோனோபோலி அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை வச்சுன்னு தானே மிரட்டி வைக்கிறீங்க, நாங்கள் அதை அப்படியே கபால்னு எங்கள் பக்கம் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் ஹை அண்ட் டெக்னாலஜி உங்களோட ஷேர் பண்ண போகிறது கிடையாது, நீங்களா திருடினா தான் உண்டு. எல்லாம் கரெக்டு சார். ரஷ்யா வந்து அந்த அளவுக்கு சீனா விட்டு கொடுத்துருவாங்களா? ஏன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது சீனா தான். அப்படி இருந்துச்சு அவங்களை எப்படி கை கடிடுவாங்க அப்படின்னா, இதுதான் வந்து சீனாவுடைய பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்குமே வந்து அவங்க யாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது கிடையாது. ரஷ்யாவோட இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ரஷ்யாவோடைய ஏராளமான பகுதிகளை இன்னும் எங்களுது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறது, கண்டெயின் பண்ணுறது அப்படின்றது ரஷ்யாவுக்கு லாபம் தான். ஏன்னா இந்த கோல்டு வார் அப்படின்னும் போது எதிரி நாடுகள் கூட வச்சுக்கலாமே, ரஷ்யா அமெரிக்கா ரெண்டும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கச்ச நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு வல்லரசு நாடாக வரப்போகிறோம், நாங்கள் தான் வந்து நம்பர் 1 எக்கானமியில் வரப்போகிறோம் அப்படின்லாம் சொல்லி நிற்குது சீனா. அவங்கள வளர விட்டு அவங்க வந்து எக்கனாமிக் பவர் சொல்லப்போனால் ரஷ்யாவை விட பல மடங்கு உச்சத்தில் இருக்குது சீனா. அமெரிக்காவை நாங்கள் டச் பண்ணி கிராஸ் பண்ண போகிறோம்லாம் வேறு அவங்க சொல்லி நிற்கிறாங்க. அப்போது எக்கனாமிக்கலாகவும் அது வளர்ந்து மிலிட்ரி பவராகவும் வந்துருச்சுன்னு சொன்னால் பக்கத்துலேயே பார்டர்லேயே அதை வச்சிங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் அது கஷ்டம். நாளைக்கு அந்த ஈஸ்டர்ன் ரஷ்யா ஃபுல்லாக எங்களுதுன்னு ஆரம்பிப்பாங்க. அதனால் சீனாவை வளர விடுவது அப்படின்றது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் நல்லது. ஸோ இந்த விதத்தில் 2 பேரும் ஒத்து போகிறதுனால சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற அண்ணன் ட்ரம்ப்புடைய ஆப்ரேஷன் ஆப்பு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் அதை கடைசி வரைக்கும் ஒழுங்காக கொண்டு போகிறாரா அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் ப்ரெடிக்ட் ஹிம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.